Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss சேலஞ்சோட டே 13 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான், சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். மைக் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் முடிச்சுட்டு நாங்க ஒரு 9 மணி போல வெளில போறோங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து தசரா நடந்துட்டு இருக்குது. சோ உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல, நவராத்திரி அந்த 9 நாள் தசரானால இங்க வந்து மேளா போடுவாங்க. மேளான்னு சொல்லிட்டு இந்த 9 நாளும் மேளா நடக்கும். ராட்டினம், அதாவது ஃபுட்டு எல்லாமே இருக்கும், விளையாட்டு பொருட்கள் எல்லாமே இருக்கும்ல, ராட்டனம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். சோ டெல்லியில ஒவ்வொரு ஏரியாலையுமே போடுவாங்க அந்த மாதிரி. சோ நம்ம ஏரியால போட்டிருக்காங்க ஒரு 5 minutes 10 minutesல தான் ஆர்கேபுரம் அந்த ஏரியால போட்டிருக்காங்க. சோ அங்கதான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் போயிடுவோம். பிள்ளைங்களை நல்லா ராட்டினம் சுத்த வச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலான்ட்டு. எனக்கு இந்த ராட்டினம் எல்லாம் செட் ஆகாதுங்க, கேர் ஆயிட்டு சுத்த ஆரம்பிச்சிடும், அடிவரி கலக்கிடுங்க. அந்த மாதிரி பார்க்க ரொம்ப பிடிக்கும், ஆனா போகவே மாட்டேன். என்ன மாதிரி யாரு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அப்படி ஆசைப்பட்டு உட்கார்ந்தாலும் ஒரு சுத்தையில இறக்கி விடுங்க நிப்பாட்டி இறங்கிருக்கேங்க. அதனால இப்பெல்லாம் போறதே கிடையாது. சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்குங்க, என்னன்னே தெரியல, அப்படி சுத்தும். நார்மல் ஊஞ்சல்ல உட்கார்ந்தா கூட எனக்கு சுத்துங்க. அதனால இந்த ஊஞ்சல்ல கூட ரொம்ப நேரம் ஒரு ஆசைக்கு 2 தடவை தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கு உட்காந்தா கூட நார்மல் ஊஞ்சல்ல கூட எனக்கு இதுவாகாது, ஏன்னு தெரியல, எனக்கு அப்படி இருக்குது. ஆனா நிறைய பேர்லாம் அதெல்லாம் ரொம்ப பெரிய ராட்டினத்தெல்லாம் சுத்துவாங்க. அதை பார்க்கும் போதே எனக்குலாம் பக்குன்னு இருக்கு. ஏன்னா என்னன்னே தெரியல, எனக்கு அப்படி ஒரு இதுவா இருக்கு உடம்புக்கு. அந்த மாதிரி அது ஒரு சிலருக்கு ஒண்ணு செட் ஆகாதுல்ல, அதுல எனக்கு இது செட் ஆகாது. பட் ஆனா போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வருவேன், பார்த்தாவது ரசிச்சுட்டு வருவேன் அந்த மாதிரி. சோ அதனாலதான் அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்ல இருந்து வந்துருவாங்க. அதுக்குள்ள எல்லா வேலையும் டக்கு முடிக்கணும். சோ அதனால இந்த வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க. சொரக்கா கர்ட் ரைஸ் மாதிரி ஒண்ணு செஞ்சு காமிட்டு இருந்தேன் இல்லையா, அது நவராத்திரி விரதத்துக்கும் சாப்பிடுவாங்க. சோ நம்ம வெயிட் லாஸ்க்குமே சாப்பிடலாம்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப நல்லதுங்க. அதான் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பேலியோ டயட் நான் வந்து பண்ணும்போது அதை பண்ணிருக்கேன். உண்மையாவே பேலியோ டயட்ல வந்து இந்த ரெசிபி பண்ணுவாங்க. சோ நம்மளுமே சாப்பிடலாங்க, ரொம்ப நல்லதுதான். சொரக்காய், வெண்பூசணி, இந்த மாதிரி நீர்க்காய்கள் நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க வெஜிடபிள்ஸ்ல. சரிங்களா, அந்த சுரக்காவை வந்து நான் துருவி போட்டேன்ல, அது வந்து விதையோடய அப்படியே துருவிட்டீங்களான்னு கேட்டீங்க. இங்க உள்ள சுரக்காயில அந்த அளவுக்கு விதையே இருக்காது. சோ விதை இருக்குன்னா எடுத்துட்டு நீங்க அதை துருவிக்கோங்க. சரிங்களா, நீங்க வேணா கடுகு சீரகம் போட்டு தாளிப்போம்ல, வரமிளகாலாம் போட்டு அந்த மாதிரி கூட கர்ட் ரைஸ் தாளிச்சுக்கலாம் நீங்க. சரிங்களா, இன்னொன்னு என்னன்னா சுரக்காய் வேக வச்சுட்டு நம்ம வந்து வதக்கி பண்ணோம்ல, இன்னொரு மெத்தடு வேக வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி தாளிச்சு கர்டு மிக்ஸ் பண்ணி அப்படியும் பண்ணலாம். சரிங்களா, அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் யாஷ்மிகா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேர் வந்து யாஷ்மிகா, 9th பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மை டியர். நீங்க ரொம்ப சந்தோஷமா நிறைய அச்சீவ் பண்ணணும், அதனால என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களுமே வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால ஒரு சிஸ்டர் வந்து பர்த்டே விஷ் பண்ணுங்க என்னோட நாத்தனா பொண்ணுக்கு, இன்னைக்கு என்னோட பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் அப்பயும் யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அவங்க இன்னுமே ஏன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிறைய மெசேஜஸ் வருங்க, நான் பார்த்துட்டு ரிப்ளை மட்டும் தான் பண்ண முடியும், அடுத்து அதை வந்து தேட முடியாது என்னால. சோ அதனாலதான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் வந்து கடைசியா அந்த ரெக்கார்ட் பண்ண முன்னாடிதான் நான் வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதிப்பேன் உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு. அதனாலதான் நான் வந்து யூடியூப்ல கமெண்ட் பண்ணிருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க பண்ணல. சோ இருந்தாலுமே அவங்க 2 பேருக்குமே பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சோ பாத்தீங்கன்னா சொல்லுங்க சிஸ்டர் பேரு, நாளைக்கு கூட வந்து நான் சொல்லிடுறேன். ஏன்னா வாழ்த்துக்கள் எப்ப சொன்னா என்ன, அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா, அப்புறம் கேரளால இருந்து புவனேஸ்வரி சிஸ்டர், அவங்க பையனுக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருந்தாங்க இல்லையா. சோ ரொம்ப நல்லா வந்து ஆப்ரேஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்க எல்லாரோட பிரேயர்ஸ்க்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாவே இன்னும் நல்லா வந்து அவங்க ரெக்கவர் ஆயிட்டு வருவாங்க சிஸ்டர். சோ சந்தோஷமா இருங்க. சரிங்களா, வந்துருச்சுங்க, அதுதான் போயிட்டு டக்குன்னு வாங்கிட்டு வர்றேங்க. ரெக்கார்ட் பண்ணும் போதாங்க எல்லாம் வரும்.
இன்னைக்கு கமனும் தருணும் பாத்தீங்கன்னா சவுண்ட் இல்லாம இருக்க பாத்தீங்களா, எங்கன்னா பிரியான்ஷி அந்த பாப்பா வருவாங்களா அவங்க வீட்டுக்கு அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க, அதனால போயிருக்காங்க. சரி நம்மளும் வெளில போனோம்ல, அதுக்கு வேற டக்கு டக்குன்னு பண்ணிட்டு இருக்கும் போதுதான் எல்லாம் வந்து அப்படியே வருதுங்க. சோ அதுக்கப்புறம் கருப்பு கவனி, அதுக்கப்புறம் வந்து கருப்பு உளுந்து போட்டு நான் தோசை பண்ணேன் சிஸ்டர், ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆமா சிஸ்டர், நான் இந்த தடவை தான் வெள்ளை உளுந்து சேர்த்திருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து 2-3 தடவை செஞ்சு காமிச்சிருக்கேன் கருப்பு உளுந்து போட்டு. சோ அதனால அதுவுமே செம்ம டேஸ்டியா தான் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க எல்லாருமே. இப்ப அகைன் பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா கூப்பிடுற மாதிரி கேட்டுச்சு. 2 பசங்க வந்துட்டானுங்க, பயங்கர சேட்டைங்க. வந்ததுமே கத்திட்டு இருக்கோம். இப்ப திருப்பி வந்து ரெக்கார்ட் பண்ற பாருங்களேன், என்னங்க பண்றது. அதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த தோசை எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். கருப்பு கவனி அந்த ஒரு நல்ல ட்ரெடிஷனல் ஸ்மெல்லோட சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அம்மாவோட 60வது மேரேஜ்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 60ஆம் கல்யாணம்னு நினைக்கிறேன். சோ விஜயலட்சுமி அம்மா ரொம்ப சந்தோஷமா, உங்களை நாங்க வந்து வாழ்த்த முடியாது, நீங்க தான் எங்களை வந்து வாழ்த்தணும். சோ ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இதை கேட்கறதுக்கு. நீங்க நீண்ட ஆயுளுடனும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இப்போதான் தெரியுதுங்க, நம்மள வந்து நம்மளை விட பெரியவங்க அவங்க எல்லாருமே நம்மளோட வீடியோஸ் பாக்குறாங்கன்னு நினைக்கும் போது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லா தரப்பட்டவங்களும் பாக்குறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சில சிஸ்டர்ஸ் தான் சொல்லுவாங்க, என்னோட பொண்ணு உங்களோட வீடியோ பாக்குறாங்கன்னு சொல்லுவாங்க, என்னோட அம்மா பாக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய அம்மாக்கள் வந்து இருக்கீங்க, நிறைய சிஸ்டர்ஸ். உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப கிளியரா வந்து ஆன்சர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்றேன். அதான் சில விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம கத்துக்கிறது தான். சோ கண்டிப்பா அதை தொடர்ந்து நான் பண்ணிட்டே தான் இருப்பேன். அப்புறம் உங்களோட அம்மாச்சி எங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எங்க அம்மாச்சி எங்க கூட தான் இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேலை பாக்குறாங்க. அவங்க வந்து ஆப்பிரிக்கன் எம்பேசில வேலை பாக்குறாங்க. அதாவது ஆப்பிரிக்கன் ஃபுட் வந்து சமைக்கிறது. அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். ஒரு 30 வருஷமா அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு கொடுத்திருக்க குவார்டர்ஸ்ல தான் நாங்க எல்லாருமே இருக்கிறோம். சோ ஒரு ஒரு பெரிய காம்பவுண்ட்ல அங்க வந்து பங்களா இருக்கும், நமக்கு வந்து குவார்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அந்த மாதிரி அந்த பங்களால தான் அம்மாச்சி வேலை பாக்குறாங்க. சோ அங்கதான் போய் சாப்பாடு கொடுப்பேன். சோ நம்ம வீடை ஒட்டி தான் வீடு இருக்குது. சோ அங்கிட்ட கேட் வந்து இருக்கும். சோ இப்படி போய் கொடுத்துட்டு வருவேன். சோ உள்ளுக்குள்ளே தான், கேட்டுக்குள்ளே தான் 2 வீடுமே இருக்கும். சோ அதனாலதான் சரிங்களா, அவங்க வேலைக்கு போறதுனால சோ அங்க போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துருவேன் நானு. அதான் ஈவினிங் டைம் ஒரு இந்த டீ காஃபி குடிக்கிறது, அந்த 4 to 5 மணி to 7 மணி வரைக்கும் இருப்பாங்க. அகைன் டின்னர் டைமுக்கு போயிட்டு வருவாங்க. சோ அதனாலதான் சோ வேலைக்கு பார்த்தது டயர்ட்ல வருவாங்களா, சோ எங்கயாவது வெளில கிளம்பும் போது மட்டுமே அவங்கள வந்து வீடியோல நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அதனாலதான். சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா 59.40 சேம்ல தான் வந்து ஆயிட்டு இருக்குது. ஓகே, நம்ம தான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணியாச்சு, ஸோ நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா வந்து காஃபி அம்மாச்சிக்கு போட்டு கொடுத்துட்டு நான் வந்து வெது வெதுப்பான தண்ணிங்க, ரொம்ப கொதிக்க குடிக்கக்கூடாது சரிங்களா. நல்லா வந்து வெது வெதுப்பாக வந்து குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. பிரெட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட். ஸோ அதை டோஸ்ட் பண்ணிட்டு எப்பவும் போல பட்டர் அப்ளை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஃபாஸ்டிங்கு. ஸோ அவங்க ஃப்ரூட்ஸு நட்ஸ் அந்த மாதிரி மட்டும்தான் சாப்பிடுவாங்க காலையில். ஸோ அந்த பகல் நேரம் ஃபுல்லாகவே. ஸோ அதனால் நமக்கு சிம்பிளாக பண்ணிக்கலாம். ப்ரெட் இருக்குன்ட்டு அவங்களுக்கு டோஸ்ட் வந்து பட்டர் அப்ளை பண்ணி கொஞ்சம் ஃப்ரூட்ஸுமே வச்சு அப்புறம் காஃபி வச்சு அம்மாச்சிக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து கொண்டக்கடலையே நைட்டு ஊற போடல, சரி கொண்டக்கடலை பண்ணலான்னு தோணுச்சா. ஸோ காலையிலேயே வந்து கொண்டக்கடலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போனா ஒரு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த சுடுதண்ணீரே நல்லா ஊறிடும் நல்லாவே. ஸோ அதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 10 பாதாம் நைட்டு ஊற வச்சிருந்தேன். அந்த தோலை வந்து நீக்கிட்டு ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்படி தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கையோட இருந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டாச்சு. அதுக்கப்புறம் 2வது புரட்டாசி கிழமை இல்லையா, அன்னைக்கு சனிக்கிழமை. ஸோ அதனால குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து பண்ணிட்டு சரி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விளக்கு நம்ம சொன்னேன்ல அது அப்படியே தான் அணையா விளக்கு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து காலைல பூஜைலாம் பண்ணி சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு தான் போயிருக்காங்க. நம்மளும் சாமி கும்பிட்டுல அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சிக்கே ஒரு 11 மணி போல் டீ காஃபி போட்டு கொடுப்போம்ல, ஸோ காஃபி போட்டு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து லஞ்ச் ப்ரிப்பேர்
ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, குக்கரில் அந்த ஊற வச்சிருந்த பயிர் நல்லாவே வெந்திருந்தது. உப்பு போட்டு ஊறி இருந்தது, அதில் வந்து உப்பு போட்டு வேக வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இவங்களுக்கு வந்து சிப்ஸ் தான் எடுத்து ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன், சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களையும் குளிச்சு ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை சூப்பராக வந்து வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை களைஞ்சு அதே குக்கரில் வந்து வச்சு விட்டுறலாம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு அதை வந்து களைஞ்சி வச்சு விட்டுட்டேன். இப்போ ஊற வைக்கல, இது கொஞ்சம் நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாங் வந்து போட்டு விட்டுருந்தேன். இந்த பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, முன்பேவாலாம். ஸோ அதை போட்டு விட்டுட்டே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு பெப்பர் கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏதாவது டேஸ்ட்டாக ஒரு மாதிரி சுருக்குன்னு சாப்பிடணுன்ற மாதிரி. ஸோ கொண்டக்கடலையை வந்து ஒரு பிரட்டல் மாதிரி பண்ணுவோம் அப்படின்ட்டு கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நேற்று மாதிரியே வந்து இடித்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு அரைச்சி வச்சுக்கிட்டு இடிச்சே அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு துருவுற மாதிரி துருவி போட்டுறேன். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா வந்து தக்காளியை வந்து சேர்த்து உப்பு சேர்த்து எப்பவும் போல் வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மசாலாவுக்கு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா இருக்கும்ல அது, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள்லாம் போட்டு அந்த மாதிரி பண்ணேன். நல்லா சொல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேக வச்ச கொண்டக்கடலை அதை கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா மூடி போட்டு குக் பண்ணோன்னா அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்ன்ட்டு கொஞ்சம் காரசாரமாக வச்சுக்கிட்டாச்சு. அப்புறம் கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை மட்டும் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும். ஸோ ரெடி பண்ணியாச்சு. ஸோ புரட்டாசி மாதம் இந்த மாதிரிலாம் பண்ணி தான் நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா நாளை கடத்திக்கணும். ஸோ அந்த மாதிரி நார்மலாக நம்ம சாப்பிடாம இருந்துட்டா கூட ஒன்றுமே தெரியாதுங்க. ஆனால் விரதமாக இருக்கையில் மட்டும் என்னமோ ஒரு மாதிரியாகவே தோற்ற மாதிரி இருக்கும், அது என்னன்னே தெரில. சும்மாவே வெஜிடேரியனாக தான் நம்ம இருப்போம். அதுக்கப்புறம் கேரட்டையும் கொஞ்சம் பொரியல் பண்ணிட்டேங்க துருவி. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு எல்லாமே வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு எனக்கு வந்து ஓட்ஸ் களி தான். 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, அதில் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் போட்டு உப்பு போட்டு நம்ம கிண்டிக்கலாம், சரிங்களா. அப்புறம் வந்து கேரட் பொரியல், அதுக்கப்புறம் கேரட் பொரியல் எப்பவும் சிம்பிளாக தாளிச்சு பண்ணுவோம்ல, அதுதான் அந்த கொண்டக்கடலை பெப்பர் மசாலா மாதிரி பண்ணுவோம்ல. அதுக்கப்புறம் வந்து ஓட்ஸ் களியெல்லாம் வச்சு மதியம் லஞ்சை சூப்பராக முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு அவனுக்கு டியூஷன்லாம் இல்லைங்க. அப்புறம் நான் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு, ஒரு பிளாக் காஃபி மட்டும் நான் வந்து போட்டு குடித்தேன். அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துடலான்ட்டு அவங்களுக்கும் காஃபியோட ஸ்நாக்ஸ் எல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். ஹஸ்பண்டோட அந்த ஃபாஸ்ட்டுக்கு நைட்டுக்கு வந்து டின்னர் பண்ணி கொடுக்கணும் இல்லையா, அதை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பாயாசம் மாதிரி வந்து கஸ்டர்டு அந்த மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் சிம்பிளாக தான் பண்ண போகிறேன், நான் வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. நல்லா அதுக்கப்புறம் அந்த ஊறினதுக்கப்புறம் அதில் பால் சேர்த்து நல்லா வந்து வேக வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு இடையில நம்ம 2 ப்ரௌன் பிரெட்டு, அந்த கேரட் பொரியல், அந்த கொண்டக்கடலை கிரேவியை வச்சு சூப்பராக வந்து டின்னரை வந்து முடிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட் ஆறி இருந்தது, நல்லா அந்த ஜவ்வரிசி வெந்து அதில் வந்து நாட்டு சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஆட் பண்ணலை, அரை இனிப்பாக இருக்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நான் எதுவும் ஆட் பண்ணலை. அப்புறம் ஆப்பிளை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் போட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், மேலாப்பில் பாதாம் மட்டும் அப்படியே துருவுன மாதிரி கொஞ்சம் 1-2 உடச்சி அதை வந்து போட்டு விட்டுட்டு அப்புறம் வந்து ஆப்பிளையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், தேவையான அளவு எடுத்து ஊற்றி சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு, மிச்சம் நம்ம அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, அதில் ஃப்ரூட்ஸை போட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அப்புறம் எல்லாருக்கும் டின்னர் எல்லாம் கொடுத்துட்டு சாதம் எல்லாமே இருந்துச்சுல, அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து இன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் இன்றைக்கி டேவை வந்து பார்த்திங்கன்னா நான் சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you, நாளைக்கு பார்க்கலாம், பாய். அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் வந்து கிளம்பணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா vlog எப்போ போல முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு சூப்பராக வந்து இங்கே வந்து தசராவுக்கு வந்து மேலா போடுவாங்க. ஸோ நவராத்திரி நடக்குது இல்லையா, அங்கே தான் வந்து போகிறோம். ஸோ 9 டேஸுமே நடக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம போகலாமேன்னு சொல்லிட்டு அம்மாச்சி வேலை முடிச்சு வந்ததும் கிளம்பிட்டு டக்குன்னு பசங்களையும் கிளப்பி விட்டுட்டு ஹஸ்பண்டும் வந்து ஃபாஸ்டிங்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி போயாச்சு. பக்கத்துலேயே தான், எங்களுக்கு ஒரு 5-10 நிமிஷம் கேப்பு தான். போனால் எவ்வளோ கூட்டம் பாருங்களேன், பயங்கரவங்க, செம்ம க்ரௌடு, சூப்பராக இருக்கும். வருஷம் வந்துருவோம். இது டெல்லியில் எல்லா ஏரியாலுமே போடுவாங்க.
அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸ்நாக்லாம் வாங்கி கொடுத்து உட்கார வச்சு ஊதி விட்டு ஊட்டிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்டு. இங்கே பாருங்களேன் பெரிய ராட்டினம், அதுக்கப்புறம் எல்லாமே இருக்குங்க செம்மையா. இங்கே ஃபுல்லாக ஃபுட்டு ஸ்டால் எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்களேன். அப்போ அந்த ராட்டினத்தெல்லாம் பார்க்கறதுக்கே எனக்கு கிருகிருன்னு வருது. எப்படித்தான் போகிறாங்களோ அவங்க ஆளு கும்பல் கும்பலாக அதில் போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராமாயண கதை ஓடிட்டு இருக்குங்க ஸ்டோரி. இந்த 9 நாளுமே அந்த ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ட்ராமா போட்டுட்டு இருப்பாங்க. சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் நாடகம் மாதிரி எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க பாருங்களேன். ஸோ நாங்கள் இந்த தலையில் மாட்டுறது அந்த லைட்டு அது இதுன்னு வாங்கினோம். பிள்ளைங்களுக்கு ராட்டினோம் அதெல்லாமே சுத்த வச்சுட்டு இருந்தோங்க. இன்னும் டீட்டெயில்டாக வந்து நான் ஷார்ட்ஸாக வந்து நிறைய எடுத்திருக்கேன். அதை வந்து ஷார்ட்ஸாக நான் போடுறேன் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்களேன் நடந்துட்டு இருக்க பாருங்களேன். நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்து, அம்மாச்சிக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் பிள்ளைங்களை ராட்டனம் போக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்துட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் நல்லா உட்காந்தாச்சு. சூப்பராக இருந்தது. அப்புறம் சரி டைம் ஆயிடுச்சு, ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிச்சு, செம்ம க்ரௌடா. அப்புறம் கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததும் நைட்டி எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சூப்பராக இருந்ததுங்க போயிட்டு வந்தது. ஸோ ஷார்ட்ஸில் டீட்டெயில்டாக போடுறேன் பாருங்க சரிங்களா. ஸோ இந்த விளாக் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நாளைக்கு பார்க்கலாம்.